பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய சந்நிதியில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசும், எங்களோட இடைப்படும், எங்களை பலப்படுத்தி அனுப்புங்க. இன்றைக்கி ஏதாவது புதுசாக எங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுங்கள். அதே ஆட்களாய் திரும்பி போகக்கூடாது, புதிய ஆட்களாய் திரும்பி போக வேண்டும். தோற்று போனவர்களாய் திரும்பி போகக்கூடாது, தோல்வியை எதிர்கொள்ளுகிற ஒரு எண்ணம் உடையவர்களாய், ஜெயம் உள்ளவர்களாய் திரும்பி போகக்கூடிய கிருபை நீ தருவீராக. கர்த்தாவையும் சந்நிதியில் சரணடைகிறோம். எங்களோட பேசும், விடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம சபையார் அனைவரும் ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்களை கோடா கொடியை பெருகும்படி செய்வாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உடன்படிக்கை பெட்டி, த ஆர்க் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்களாம். 40 வருஷமாக நடந்து வந்தாங்களாம். தே வாக்டு ஃபார் 40 years. 40 நாளில் பயணிக்கிற ஒரு தூரத்தை 40 வருஷமாக நடந்து வந்தாங்களாம். இவங்க நடந்து வரும்பொழுது இவங்க தனியாக போனால் ஆபத்தான். பகலிலே டெம்பரேச்சர் அந்த அரேபியன் பாலைவனத்தில் எவ்வளோ ஹையாக இருக்கும்னா, அரை மணி நேரம் ஒரு மனிதன் கொடை இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஷெல்டர் இல்லாமல் மாட்டினான்னா, அவன் காணாமல் போயிட்டான்னா செத்துட்டான்னு சொல்லிடலாமா, அவ்வளோ வெயில் காயுமா. அந்த வெயிலில் ஓடுகிற விஷ மிருகங்கள், பாம்பு, அது போல் அதுங்களுக்கு பசிக்கு எது வருதோ அதை சாப்பிட்றோம். இதே மைனஸில் போகுமா நைட்டில், இரவில் ஒரு மனுஷன் போனான்னா அதே அரை மணி நேரத்தில் குளிரில் செத்துருவானா. அவ்வளோ மோசமான பாலைவனங்கள் தான் எகிப்திலேருந்து கானானுக்கு போகிற வழி. ஜனங்க ஒரு ஈவினிங்கில் நடந்து அது கூட கடகடன்னு பக்கத்தில் உள்ள அந்த சின்ன இடம், சின்ன சின்ன குக்கிராமங்களுக்கெல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா விடிய காலில் நடப்பாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஜனத்தை எடுத்துகிட்டு எங்கே கால்குலேட் பண்ணி போகிறது? புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர், பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்ந்து 30 லட்சம் பேர். ஆண்டவர் இவர்களை வழி நடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு எண்ணம், இவங்க தனியாக போனாங்கன்னா இவங்களுக்கு ஆபத்து வரும், கூட நான் போவேன் அப்படின்னு வந்தார். கூட நான் போவேன். சூப்பரில், கூட நான் உட்காரத்துக்கு ஒரு சீட் இருக்கும். நான் வரும்போது என் பிரசன்னம் அவங்களோட கூட வரும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கும்படி சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தோட இமேஜ் போட்டிருக்கேன். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்னன்னா, ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சர், கூடாரத்தினால செய்யப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு ஃபென்ஸுக்குள்ளே, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போடுவாங்களே, அந்த ஃபுல் காம்பவுண்டுக்கு பேர் வந்து பிரகாரம். பிரகாரம், ஓப்பன் ஸ்பேஸ், அவுட்டர் கோர்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருவாங்க. அந்த ஃபென்சிங்குள்ளே கூட பொதுமக்கள் போக முடியாது. அதுக்குள்ளெல்லாம் லேவியர்கள் வேலை செய்வாங்க, ஆசாரியர்கள் வேலை செய்வாங்க. அப்போ இந்த கூடாரத்தை மையமாக வச்சுட்டு சுற்றி 3 கோத்திரமாக வீடு அமைச்சிப்பாங்க. ஆலயத்தை பார்த்தா மாதிரி, கூடாரத்தை பார்த்தா மாதிரி. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, 12 கோத்திரம் அவரை பார்த்தா மாதிரியே வச்சுருவார். நீ என்ன பார், நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை கர்த்தர் வகுத்து கொடுத்தார். இப்போ ஆண்டவர் வந்து வாசம் செய்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் 2 பகுதியாக பிரித்தார். இது பரலோகத்தில் உள்ள மாதிரியை மோசேக்கு சீனாய் மலை அடிவாரத்தில் காட்டினார். மோசே ஒரு பெஸ்ட் என்ஜினியராக இருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் நோட்ஸ் எடுத்தார் நமக்கு தெரில. நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாரா என்னன்னு தெரில, இல்லை மைண்டில் ஏற்றிட்டு வந்தாரான்னு தெரில. எல்லா கேல்குலேஷனும் இருக்குது. அழகாக அமைப்பாக பண்ணிட்டார். சொன்னார், இது ஒரு மாதிரி தான்ப்பா, இதை ஜனங்களுக்கு காட்டு அப்படின்னா. நாமளும் நாளைக்கு மரித்து பரலோகம் போனாலும், மறுரூபமாகி பரலோகம் போனாலும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் அங்கே பார்க்க போகிறோம். அந்த பிரகாரம் அவுட்டர் கோர்ட்டுக்குள்ளே அமைக்கிற அந்த இன்னர் கோர்ட்டுக்கு 2 பகுதியாக பிரித்தாங்க. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இந்த ஹோலி பிளேஸில் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். சாரி, நாட் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சரில் 3 மிக முக்கியமானது இருக்கும். அது என்னென்னா, சூடான சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை. மொத்தம் 12. ஒரு டேபிளில் 2 பிளேட்டில், ஒரு பிளேட்டில் 6 அப்பம், இன்னொரு பிளேட்டில் 6 அப்பம். இது எங்கே? பரிசுத்த ஸ்தலத்தில். அது இல்லாமல் குத்து விளக்கு, அது இல்லாமல் தூப பீடம், இந்த 3 அங்கே இருக்கும்.
ஓகேயா? இப்போ 3 ஆசாரியர்கள் காலையில் போவாங்க, சூடான சமூக தப்பத்தை வச்சுட்டு பழசை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்னொருத்தர் அந்த குத்து விளக்கு திரி ஏற்றி கருந்திரி படிச்சிருந்தா அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவார். இன்னொருத்தர் போய் தூப பின்னாடி ப்ரே பண்ணுவார். அவர் ப்ரே பண்ணுற சத்தம் வெளியில் கேட்கும், ஜனங்களுக்கு பிரகாரத்துக்கு வெளியில் ஜனங்களுக்கு கேட்கும். நம்மள மாதிரி நல்லா ஜெபம் பண்ணுற டீம்லாம் அவர் ப்ரே பண்ணுறதை கேட்டு கூட சேர்ந்து ப்ரே பண்ணே இருப்பாங்க. இது ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போனோம்னா இன்னொரு ஸ்க்ரீனில் ஒரு செட்டப் இருக்கும். அது மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். அது பேர் உடன்படிக்கை பெட்டி. அதுக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது, அது இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியோட இமேஜ் காட்டுவாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது, 3 பொருள்கள் இருக்குது, 3 உருப்படிகள் இருக்குது. அதில் ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா என்பது வானத்திலேருந்தே கொடுத்தாரே சாப்பாடு. எங்கேருந்து கொடுத்தாரு? கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. பூமி தன் பலனை கொடுக்க நின்றுச்சுன்னா கவலைப்பட வேணாம், வானத்திலேருந்து வரும். அதனால தான் நம்ம எங்கே பார்த்து ப்ரே பண்ணுறோம்? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. வானத்தையும் படைச்சார், பூமியும் படைச்சார், என்னையும் படைச்சார். பூமி கைவிட்டாலும் வானத்தை படைத்தவர், வானத்தை சிங்காசனமாய் வைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை தான் அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் சொல்லுகிறது. முன்னொரு நாள் என் மூதாதியர் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் நடந்து வரும்பொழுது அங்கே விவசாயம் செய்வதற்கு வழி இல்லை, நிலம் இல்லை, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை 40 ஆண்டுகள் உயிர் உள்ளவர்களாய் காப்பாற்ற அவர் வானத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தார் என்பதை காட்டும்படியாகத்தான் அது. ஹல்லேலூயா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உலகத்தில் நமக்கு எது கைவிட்டாலும் வானத்திலிருந்து வந்த மன்னா போன்று அவர் வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் மன்னா கைவிடும்போது இந்த மன்னா நம்மை போஷிக்கும். வானத்தின் மன்னா. ஆமேன். அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல், வாதுமை கிளை, அது காய்ந்த ஒரு கிளை, ஒரு கோல், ஒரு கொம்பு, ஒரு தடி வெட்டி காஞ்சி நின்ற ஒன்று. மண்ணில் குத்தி நட்டா கூட வளராத மரம். சில மரங்கள் முருங்கை மரம் கிளை வச்சிருந்தா பச்சை இருந்தால் மரத்தில் நட்டா முளைக்கும். அப்படிப்பட்டதல்ல அது வாதுமை, அது விதையில் வளருது. அந்த கோலை துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்திருந்தார். உடன்படிக்கை பெட்டிக்குள் துளிர்த்த நிலையிலே வைத்திருக்கிறார். அது பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து வாதுமை கொட்டைகளை கொடுக்கிற அளவு ஒரு இரவிலே முளைக்க செய்த அந்த கோல் இருக்கிறது. கீழே விழ பழம் வந்தால் பழுத்து என்ன பண்ணோம்? அடுத்த நாள் விழுந்துடும், காய்ந்து விழுந்துடும். விழாத நிலையில் கத்துறதை வச்சிருக்கார். இது பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் தான் அப்படியே இருக்கும் என்று நினைக்கிற அளவில் இருக்கிற ஒன்று அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறது. முதல் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இரண்டாவதாக ஆரோனின் துளித்த கோல், மூன்றாவது 2 கற்பலகைகள். இவைகளை ஒரு பெட்டியில் போட்டு மூடி, பொன் தகட்டால் மூடி, மேலே 2 கேருபீன்கள். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 2 கை மாதிரி இருக்கும். அந்த கேருபீன்கள் மத்தியிலே அவர் பிரசனத்தை இறக்கி சொல்லுகிறார், நான் இங்கே இருக்கிறேன் மோசஸ், ஐ வில் ஸ்பீக் வித் யூ ஃப்ரம் திஸ் பிளேஸ். இங்கேருந்து நான் உன் கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். இதற்கு பெயர் தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு என் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது.
இந்த பைபிள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையில சம்பந்தம் இருக்குது. என்னை அவர் நேசிக்கிறாருன்னு அவர் உடன்படிக்கை பண்ணி பட்டா பண்ணி கொடுத்த பத்திரம் இது. எனக்காக கொடுத்தது, உங்களுக்காக கொடுத்தது என்று தோன்றுகிறது போன்றுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த இஸ்ரவேலர்கள் நல்லதிலும் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போவாங்க, கெட்டதிலும் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போவாங்க. ஆண்டவர் காலிலே கிடப்பாங்க, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை வாசல்லே படுத்து கிடப்பாங்க. நமக்கு தெரியும், அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவள் கணவனாகிய எல்கானாவுக்கும் அவளுக்கும் திருமணமாகி அநேக வருடங்கள் பிள்ளைகள் இல்லாதிருந்தது. கணவன் வேறு ஒரு வழி எடுத்து பெனினாள் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அவளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் பிறக்கவில்லை. அன்னாள் ஒரு நாள் முடிவு செய்தால், ஆசரிப்பு கூடார வாசலில் விழுந்து கிடப்பேன் என்று போய் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் விழுந்து கிடந்தால், கர்த்தரிடத்தில் அழுதால். நமக்கு தெரியும், ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு கூட வழி இல்லை, பிரகாரத்துக்கு வெளியில் இருக்கிறா, லேடிஸ் அலோடே இல்லை. அங்கிருந்து ஜெபிக்கும் போதே உடன்படிக்கை பெட்டியினுள் அந்த கேருபீன்களின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவளுக்கு பதிலளித்தார். ஹல்லேலூயா. ஆக இஸ்ரவேலர்களுக்கு எப்போதும் ஒரு மனதுண்டு, ஒரு நிலை உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. என் கர்த்தர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டி எங்களிடத்தில் உண்டு என்று. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியில் உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள். அப்படியே வந்தார்கள். பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலே நியாயாதிபதிகளின் காலம், பிறகு ராஜாக்களின் காலம் வருவதற்கு முன்பதாக, முதல் ராஜாவாம் சவுல் ராஜா வருவதற்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம். அவர் தான் பிரீஸ்டாகவும் இருக்க போகிறாரு, ப்ராஃபட்டாகவும் இருக்க போகிறாரு, கிங்கு போலவும் இருக்க போகிறார். 3 பதவிகள் வகிக்க போகிறார். தீர்க்க தரிசனமாக யார் கையில் தான் போனோம்? சாமுவேல். ராஜா மாதிரி நியாயம் செய்ய போனாலும் யார் தான்? அவர் தான். தீர்க்க தரிசனம் கேட்கணும்னாலும் அவர் தான். ஆசாரிய ஊழியம் செய்யணும்னாலும் யார் தான்? சாமுவேல் இருந்த காலத்தில் அவர் குழந்தையாக இருக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது. இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் இந்த பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேலர்களும் எதிரி மக்கள். பெலிஸ்தியர்களை நாங்கள் வீழ்க்க வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டி எங்களோடு வந்தால் அதை ஜெயித்து விடுவோம், எதிரிகளை ஜெயித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியோ பிடிபட்டு போனது. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படித்தோம்னா தெரியும். பிறகு உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுகிறது. அது பெலிஸ்தர்கள் கோவில்களுக்கு போகிறது. தாகோன் கோயிலுக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே தாகோன் கோயிலில் வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் தாகோன் சிலை கீழே விழுந்து கிடக்கிறது. உடன்படிக்கை பெட்டி நின்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும், பெலிஸ்திய பட்டணத்தில் உள்ள 5 பிரபுக்கள், அவருடைய ஆளுகையின் கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் மூல வியாதிகள் வருகிறது, கொப்பளங்கள் வருகிறது, கட்டிகள் வருகிறது, பாயில்ஸ், கொடிதான வாதைகளினால அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்தபடினால் உடன்படிக்கை பெட்டியை திருப்புகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி மறுபடியுமாக இஸ்ரவேலுக்கு வருகிறது. ஆனால் இந்த முறை உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் மறந்து விடுகிறார்கள். பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை சவுல் ராஜா வருகிறான், 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான், அவனும் மறந்து விடுகிறான். சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீது ராஜாவாய் வருகிறார். அவர் ராஜாவாகி ராஜாங்கத்தை ஸ்திரப்படுத்தின பின்பு அவர் தேடுகிற ஒரு விஷயம், உடன்படிக்கை பெட்டி எங்கே? நம் வாழ்க்கையில் கூட வேர் இஸ் காட் இன் அவர் லைஃப்? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உடன்படிக்கை எங்கே? என்னை அழைத்த என் ஆண்டவர் எங்கே? என்னை உருவாக்கின என் ஆண்டவர் எங்கே? என்னை நிலைப்படுத்தின என் ஆண்டவர் எங்கே? என்னை ஸ்திரப்படுத்தின என் ஆண்டவர் எங்கே? நான் என் ஆண்டவரை சந்திக்கும் இடம் எங்கே? வேர் இஸ் த பிளேஸ் I would meet my God? Amen. We have God, we have covenant. நமக்கும் நம் தேவனுக்கும் இடையே உடன்படிக்கை இருக்கிறது. அதை அந்த உடன்படிக்கையின் வாயிலாக அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். ஆமென். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது மன்னனாகிவிட்டான், தன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி விட்டான், தன் வீடை கட்டிவிட்டான், எல்லாம் நேர்த்தியாய் வந்த பிறகு முதல் விசை யோசிக்கிறான், எல்லாம் இருக்கிறது, என் ஆண்டவர் எங்கே? Everything is there. I have everything. Where is my God? என் ஆண்டவர் எங்கே? எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை எங்கே? They are the documents of covenant. உடன்படிக்கை, இது என்னுடையது, இது உன்னுடையது, இது நம்முடையது என்று சொல்லக்கூடியவைகள் தான் இந்த பத்திரங்கள் எல்லாம்.
இன்றைக்கு கர்த்தர் என்னுடையவர், நான் அவருடையவன், அவருடையவள் என்கிற பத்திரம் எங்கே? என்கிற உடன்படிக்கை எங்கே? தாவீது நேர்த்தியாய் புரிந்து கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரனுடைய 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பார். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது 1000 பேருக்கும் 1000 பேருக்கு தலைவரோடு 100 பேருக்கும் தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போவோம் என்றான். தேவஜனமே, தாவீது எக்ஸலண்டா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, வேர் இஸ் த ஆர்க் ஆஃப் கவனன்ட்? உடன்படிக்கை பெட்டி. நம்ம அதை போய் தேடாம போயிட்டோமே, ஐயோ நம்ம ஆண்டவரை தேடாம போயிட்டோமே. வேர் இஸ் அவர் காட்? நம்ம ஆண்டவர் எங்க? ஆமென். நம்ம ஆண்டவரை லூஸ் பண்ணிட்டோமோ? பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை தேடாம வேற யாரையாவது தேட போயிட்டோமோ? கஷ்ட நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடாம வேற யாரையாவது தேட போயிட்டோமோ? எங்கே ஆண்டவர்? வேர் இஸ் மை காட்? எல்லாரையும் கூப்பிடுறார். ஹி இஸ் காலிங் ஃபார் மிலிட்டரி கமாண்டர்ஸ். பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் எப்பேற்பட்ட நிலைமையில், உயர்ந்த நிலைமையில் போனாலும் அவன் போனவுடன் முதலாவதாக இங்கே தேடுவது என் ஆண்டவர் எங்கே? அல்லேலூயா. வேர் இஸ் மை காட்? என் ஆண்டவர் எங்கே? ஆலோசனை பண்றாரு. பிளான் பண்ணும்போது அவருக்கு தெரியுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் கொண்டு வர வேண்டும். we did not seek. நம்ம தேடலப்பா, நம்ம ஆண்டவரை தேடல, ஆண்டவருடைய உடன்படிக்கை தேடல, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடல, நம்ம கர்த்தரை தேடல. ஆண்டவர் எங்க? சவுலின் நாட்கள் நம்ம தேடாம போயிட்டோமேன்னு அவர் ஒரு பிளான் பண்றாரு. ஜனங்கள்லாம் எஸ் பாஸ் அப்படின்றாங்க. அல்லேலூயா. மகனே மகளே, நீயும் நானும் இன்றைக்கு எழும்பி ஆண்டவரை தேடுவோம் சொன்னோம்னா கூட இருக்கிறவங்களாம் எஸ் சார் தான் சொல்ல போகிறாங்க. யாரும் வேண்டாம் என்று சொல்ல போகிறதே இல்லை. அல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை எப்படி தூக்கி கொண்டு வந்தார் என்று, நம்ம எந்த நிலையிலிருந்து தூக்கி கொண்டு வந்தார் என்று. ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்கி இருக்கிறார். அவனுக்கு தெரியும் நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று, நானும் என் தகப்பன் வீடும் எம்மாத்திரம் என்று. தாவீதை ஆண்டவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டான். வேர் இஸ் அவர் காட்? நம்முடைய தேவன் எங்கே? என் ஆண்டவர் எங்கே என்று. இன்றைக்கி என் மனசில் நிறைய தோணுது, நம்ம ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் தேடணுமோன்னு தோணுது. we need to seek our God. ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற மாதிரி தேடணுமா? ஆண்டவர் இப்போ நம்ம வர்ஷிப் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, திருப்திப்படுத்துகிற மாதிரி வர்ஷிப் பண்ணோமா? லைஃப்பில் ஒரு ஆளுக்கு டீ போட்டு கொடுத்தா கூட அவங்க திருப்தி ஆகுறாங்களான்னு பார்க்குற நம்ம படைத்த ஆண்டவர் திருப்தி ஆகிறாரான்னு செக் அவுட் பண்ணோமா? உலகத்தில் மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஓடி 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 ஒரு நாள் எல்லாம் நம்ம விட்டு போக போகிறது. புரிந்து கொள்ளுங்கள், நம் பணமும் நம் பொண்ணும் நம் பொருளும் நம் பதவியும் நம் அந்தஸ்தும் நம் அழகும் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகத்தான் போகிறது. தக்க வைத்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு போகாது. இதை நாம் தேடினால் நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். எவ்ரிதிங் வில் கோ. அழகு போய்விடும், அந்தஸ்து போய்விடும், பதவிகள் போய்விடும், எல்லாம் போய்விடும். கண் எதிர்க்க நம்மால் அவைகளை தக்க வைத்து கொள்ள முடியாது. வேர் இஸ் த கவனன்ட்? தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை இந்த அளவுக்கு என் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். வாழ்க்கையில் வாழ்வு என்று ஒன்று இருந்தால் தாழ்வு என்று ஒன்றும் வரும். வாழ்விலும் வாழ வைப்பார், தாழ்விலும் வாழ வைப்பார் என்று உணர்ந்தவன் தான் வாழும்போது அவரை தேடுகிறான். நமக்கு எல்லாருக்கும் கூட ஒரு மைண்ட் ஓப்பனிங்காக இருக்குது. தாவீது தேடினாரு, நான் தேடுறேனா ஆண்டவருடைய உடன்படிக்கை? நான் சொன்னா ஜனங்க கேட்பாங்க, நான் சொல்றேனா? he டைரக்ட் பண்ணாராம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அவருடைய பிரசனம் இல்லை என்றால் நாம் வீழ்வோம். நாம் வீழ்கிற போது நீ வாழ்வாய் என்று குரல் கொடுக்கிற ஒன்றே ஒன்று உண்டென்றால் அவருக்கு நமக்கு உள்ள நம்பிக்கை தான். உந்தன்
பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. இன்பத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோடு என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனும் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோடு என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மக்கள் தன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் பொழுது தேவனோடு உள்ள உடன்படிக்கையை நாட வேண்டும். நம்மை தாழ்வில் நினைத்தவரை நம் வாழ்வில் நினைக்க வேண்டும். அவன் அரசனான பிறகு முதலாவதாக அவன் தேடினது, என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்கிற அத்தாட்சி எங்கே என்று தேடி செல்கிறான். தன்னோடு கூட இருக்கிற எல்லாம் மிலிட்டரி கமாண்டர்ஸை கூப்பிட்டு வாங்க யுத்தத்துக்கு போகலாம் என்று சொல்வதற்கு மாறாக வாங்க ப்ரேயர் பண்ணலான்னு சொல்றார். நம்ம எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணுறது என்னமோ ஒரு ஓல்டு டெக்னாலஜி மாதிரி தெரியும். வாங்க கேம் விளையாடலாம் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ஒன்றா டிவி பார்க்கலான்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ஊர் சுத்த போகலான்னா அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ப்ரே பண்ணலான்னா என்னமோ தாத்தாங்க காலத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்கும்னு மறந்துடாதீங்க. அவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை தான் சாத்தானை அலற செய்ய போகிறது. மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு இயேசு கேட்டார்னா, மனுஷன் உலகம் ஃபுல்லாக ஆதாயப்படுத்திட்டு உயிரை விட்டான்னா எப்படின்னு சொல்லலை. உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் உயிராகிய என்னை விட்டால் அவன் நிலைமை என்ன என்று கேட்கிறார். The Ark of Covenant was extremely important for the nation of Israel. இஸ்ரவேலருக்கு உடன்படிக்கை பெட்டி அத்தியாவசியம், very important, ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் ரொம்ப முக்கியம், குடும்பத்துக்கு பிரேயர் ரொம்ப முக்கியம். The family that prays together stays together. The church that prays together stays together. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும், கூடி ஜெபிக்கின்ற ஜெபக்குழு கூடி வாழும், கூடி ஜெபிக்கின்ற திருச்சபை கூடி வாழும். ஏன் நம்ம லைஃப்ல பிரச்சனை? கர்த்தருக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை குறைஞ்சிச்சு பிரதர். என்னையா அப்படி சொல்றீங்க? ஆம், வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது ஆண்டரை பற்றி நமக்கு ஞாபகம் வரல. சில நேரத்தில் நமக்கு சாப்பிடும்போது கூட டக்குன்னு பசி எடுத்துக்குது, திடீர்னு ஞாபகம் வருது ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டோன்னு. அது கூட கண்டிப்பாக நமக்கு கிரெடென்ஷியல் இல்லை. நம்மளை என்ன பெற்ற அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ப்ரே பண்ணாமல் சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? அடிச்சுடுவாங்க. அதனால் அதுவாது இந்த மரமண்டையில் ஏறிச்சு, இல்லைன்னா அது கூட என்ன பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த அரசன் ஒண்டர்ஃபுல், தன்னுடைய வாழ்வில் கர்த்தரை நினைக்கிறான். நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வையா? நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கை அப்படி திரும்பி பார்த்தோம்னா, we came from hopelessness, நம்பிக்கை இல்லாத நிலையிலிருந்து நாம் வந்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கி OMRல தமிழ் ஜெபக்குழுவை நான் நடத்தாமல் என் பிள்ளைங்க நடத்த போகிறாங்க.
ஆண்டவர் சித்தமான இன்னும் ஒரு 1 மந்தில் இங்கிலீஷ் சைனீஸ் திருச்சபை ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் எப்படி ஓஎம்ஆருக்கு போனேன். இத்தனை ஆண்டுகள் நான் எங்கெங்கெல்லாம் போனேன், எப்படிலாம் பாடுபட்டேன், எங்கெங்கெல்லாம் அனாதையாக நின்றேன் என்று எனக்கு தெரியும். என்னுடைய தாழ்வில் நினைத்தவருக்கு உடன்படிக்கை செய்ய போகிற இடம் நம் வாழ்க்கையில் நம்ம கூட தாழ்வில் உடன்படிக்கை பண்ண வருகிறார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஜீசஸ் என்னோட தாழ்வில் நான் உங்களோட உடன்படிக்கை நினைவு கூறுறேன்னா நம்மை வாழ வைத்து வாழ்வில் நினைவு கூறும்படி செய்வார். வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆர்க் ஆஃப் கவனன்ட்? உடன்படிக்கை பெட்டி எதை நினைப்பூட்டுகிறது? தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் வித் அஸ். என் காரில் முன்னாடி ஒரு சிலுவை இருக்குது, அதை ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை டக்குன்னு காலில் வரும்போது உடஞ்சி வந்துச்சு. ஒரு செகண்டு என்னென்னமோ தோணுது, அப்பா நம்ம காரில் ஆண்டவர் இருந்திருக்கிறாரோ, சிலுவையில் ஆண்டவர் இருக்காரு நான் சொல்ல, அந்த சிலுவையினுடைய ரிசம்பிளன்ஸ் என்னை அவரோட கனெக்ட் பண்ணுது. நம்ம வீட்டு டேபிள் மேலே உள்ள பைபிள் நீ ஒரு கிறிஸ்டியன்டான்னு சொல்லுது. நம்ம பேகை திறந்து தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கும்போது உள்ளே இருக்கிற பைபிள் உனக்கு எனக்கு உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. நம்ம போகும்போது முன்னாடி ஆட்டோவில் உள்ள ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனம் உனக்கு தான் என் மகனே, உனக்கு எனக்கு உடன்படிக்கை இருக்குது. பாத்தியா டேடி உனக்கு இந்த ஆட்டோ மூலமா பேசுகிறேன் என்பதை சொல்லுகிறது. இட் ஷோஸ் தட் காட் ஹஸ் குட் கனெக்ஷன் வித் அஸ். எனக்கும் உனக்கும் மகனே நல்ல உறவு இருக்கிறது என்பதை சொல்லுகிறாரே, அந்த பெட்டியை தான் தேடி இந்த மாமன்னன் ஓடுகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி என் வாழ்க்கையை கட்டும் என்று. ஆமென். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை நான் குடும்ப ஜெபமாக பார்க்குறேன். குடும்ப ஜெபத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க உட்காடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. யாரை பற்றி பாடுறாங்க? மூவியில் பார்க்குற மாதிரி அம்மா அப்பாவை பற்றியும் அப்பா அம்மாவை பற்றியும் 2 பேரும் குழந்தைங்களை பற்றியுமா செல்லாது. நம்ம எல்லாம் சேர்ந்து பரலோக அப்பாவை பற்றி பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நீங்க தான் பாட போறீங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, இன்னும் கூட சத்தமாக, இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. பிரதர் சிஸ்டர், தாவீது ராஜாவாயிட்டாருங்க. இஸ்ரேல் ஜனங்களாம் வந்து அவரை ராஜாவாக்கிட்டாங்க. ஹெப்ரோன்ல இருந்தார், அவங்க ஊர்ல இருந்தார். ஹெப்ரோன்றது யூதால இருக்குது, அவங்க ஊர்ல இருந்தார். அவரை ராஜாவாக்கிட்டாங்க. நீ எங்க எலும்புகளுக்கு எலும்பு மாம்சத்துக்கு மாம்சம், நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்ட்டு ராஜாவாக்கிட்டாங்க. ஒரே தடபுடல் தான் கொண்டு வந்து சிங்காசனத்தில் வச்சுட்டாங்க. அவர் ஆக்சுவலாக சவுலோட கிபியாவுக்கு போய் அங்கே ராஜாவாயிருக்குன்னு அவர் ஆகலை. தனியாக ஜெருசலேம்னு புது சிட்டி உருவாக்கி வந்து உட்காந்துட்டார். இதை கேள்விப்பட்டதும் எல்லா எக்ஸலண்ட் பீப்புளாக வந்துட்டாங்க. தாவீதுக்கு பாடி கார்ட்ஸ் வந்து கிரேத்தியர் பிளேத்தியர் என்று சொல்லுகிற கிரேத்தா தீவில் வாழ்கிற மக்கள், லோக்கல் பாடி கார்ட்ஸ் கிடையாது, வெளிநாட்டு பாடி கார்டு. ஏன்னா உள்பூசல்ல ராஜாவை கொண்டுறக்கூடாத. குடும்பமாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆண்கள் தானே இருப்பாங்க. தாவீதுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு அப்பா அம்மா குழந்தை தாத்தா பாட்டி எல்லாம் ப்ரொடெக்ட். ஒன்றும் பண்ண முடியாது. தாவீதோட நிழலை கூட விரோதிகளாக பார்க்க முடியாது. அவ்வளோ எக்ஸலண்ட்டான டீம். திருமணமானது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அரண்மனை வந்தது.
யுத்தங்களில் ஜெயிக்க போகிறான். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்கிறான், இந்த உறவுகள் எல்லாம் என்னை விட்டு ஒரு நாள் போகும், என் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னை விட்டு போகாது என்று அவர் உறவை நாடுகிறான். பிள்ளைங்க நிறைய பேர் தங்களோட டிபியில் வைப்பாங்க, டோன்ட் பிலீவ் எனி ஒன், டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், டோன்ட் பிகம் ப்ரோக் ஈவன் மோர். இந்த டயலாக்லாம் நல்லா இருக்குது. டோன்ட் பிலீவ் எனி ஒன். அம்மா போகிற சோறு தானே பிலீவ் பண்ணி சாப்பிட்றோம், டிரைவர் ஓட்டுற பஸ்ஸில் தானே ஏறி உக்காடுறோம், நம்ம சொல்கிறதுக்கு எதிர்ப்படியாக நம்ம போவோம், அப்படி போவோம். ஆனால் வாழ்க்கையில் நம்பி உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. என்ன ஐயா கிறிஸ்டியன்ஸுக்கு போய் இந்த மெசேஜ் கொடுக்குறீங்க? எனக்கு என்னமோ தோணுது கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நமக்கு தான் இந்த மெசேஜ் அதிக தேவைப்படுகிறது என்று. நாம் தான் அதிக விரக்தியில் இருக்கிறோம். ஏனால் பிசாசு நம்மை தான் தகப்பனை விட்டு பிரிக்கிறான். நாம் அனாதைகள் அல்ல, அனாதைகள் ஆக்கப்படும்படியாக சத்துரு முயற்சி செய்யப்படுகிறவர்கள் என்பதினால்தான் இன்றைக்கு உடன்படிக்கையை நாடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பற்றி என்ன சொல்லுகிறதா? The covenant of God will give us a form. என்னை உருவாக்க போகிறது. தாவீது ராஜா தேடிட்டு போறாரு, பாலை யூதாவில் இருக்கிறத கொண்டு வர போகிறார், அதை எடுத்துட்டு வர போகிறாரு. எந்த நம்பிக்கையோடு வர போகிறாரு? ஜெருசலம் சிட்டி இஸ் கோயிங் டு கம் டு a form. அது ஒரு உரு பெற போகிறது, என் குடும்பம் ஒரு உரு பெற போகிறது, என் வாழ்க்கை ஒரு உரு பெற போகிறது என்று உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஐயா நான் இன்னும் செட்டிலே அவளன் கவலைப்படாதீங்க, கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுங்க, நீங்கள் உரு பெறுவீர்கள். You will become a form. ஆபிரகாமை பார்த்து அழைத்தார், நீ வருகிறாய், கல்தேய தேசத்திலிருந்து வருகிறாய், கல்லும் மண்ணும் வணங்குற தேசத்திலிருந்து வருகிறாய், உன் தகப்பன் வீட்டை விட்டு வருகிறாய், அனாதையை போல வருகிறாய், கவலைப்படாதே, உன் மூலமாக முழு உலகமே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு உருவத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். சேம் கோஸ் வித் us. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை உண்டு என்றால் நமக்கு ஒரு உரு கிடைக்கும். we will become a form. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகனே மகளே, லோக்கல்ல இப்ப நடப்பதை பார்க்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையில நிகழ்காரியங்களை பார்க்காதீர்கள், உங்கள் வருங்காலத்தை மீது நம்பிக்கை வைத்து, உங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் கைகளை நீட்டி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கை அப்படி வச்சுக்கங்க, இதான் நீங்க, இதான் ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் உம்மோடு உடன்படிக்கை நான் செய்கிறேன். டுடே ஐ மேக்கிங் covenant with you. ஹல்லேலூயா. எனக்கு சில நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசித்து இருக்கும்போது திடீர்னு ஹோப்லெஸ்னஸ் வந்துடும். நிறைய விஷயம் என்ன, லைஃப்பில் முன்னேறணுன்ற எண்ணம் வந்தாலே அதை பற்றி யோசிச்சுட்டு ஜாலியாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும், இப்படி சொதைப்பிருச்சுன்னா எப்படின்ற ஒரு பயம் வந்துடும். உங்களுக்கு வருமானு தெரில, எனக்கு வரும். திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா, திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா, திடீர்னு கேன்சர் வந்துச்சுன்னா, திடீர்னு கொரோனா வந்துருச்சுன்னா, இப்படிலாம் தோணும். உங்களுக்கு வருமானு தெரில, வரும். திடீர்னு எதிரிங்க வந்துட்டாங்களாம் தோணும். அந்த நேரத்தில் நிலை குலைந்து போகிற நேரத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்னை கட்டுகிறது. நான் தனியாக இல்லை, எனக்கு உதவி செய்ய என் தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இம்மிடியேட்டாக ஒரு குரல் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்கிற அவருக்கும் எனக்கு உள்ள உறவு தான் எனக்கு ஒரு உரு கொடுக்கிறது. டுடே வாட் ஆர் யூ சீக்கிங்? நல்ல வருமானங்கள் கர்த்தர் கொடுத்தார், நல்ல உயர்வுகள் கர்த்தர் கொடுத்தார், நல்ல அழகு அந்தஸ்து ஆடம்பரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இவைகளை நம்பி வாழலாமா? இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். உங்கள் கையில் இருக்கிற எதை பார்த்தோம் துணிச்சலாக சொல்லுங்கள், வாச்சே நீ ஒரு நாள் என்னை விட்டு போவமா போவதா? மைக்கே நீ என்னை விட்டு ஒரு நாள் போவ, உலகமே நீ என்னை விட்டு ஒரு நாள் போவ, என் கர்த்தர் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். அழகே, ஆடம்பரமே, கையே, காலே, மூளையே, கண்ணே, நீ என்னை விட்டு ஒரு நாள் போவாய். உனக்கும் எனக்கு உடன்படிக்கை பலமுள்ளதல்ல, எனக்கும் என் தேவனுக்கு உள்ள உடன்படிக்கை தான் பெரியது. என் தேவனும் நானும் சேர்ந்து தான் உரு பெறுகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்த தலைவனாய் இருந்தபடினால் தான் படைத்தளபதிகளை கூப்பிட்டு டைரக்ஷன் கொடுத்தான். He directed his commanders, he directed his officials. இன்னும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1 நாளாக படிக்கும்போது he directed the Levites. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான், உடன்படிக்கை பெட்டி இல்லை என்றால் எனக்கு நிம்மதி இல்லை, உடன்படிக்கை பெட்டியை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற தலைவன் தான். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேர் இஸ் யுவர் காட்? ஆமென். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். சத்தான் சொல்லுவான், நீ தான் பாவியே. இல்லைடா, நேத்தே காலில் உன்ட்டேன். ஹல்லேலூயா.
என் ஆண்டவர் பரிசுத்தவான்களை தேடி வரல, பாவிகளை ரட்சிக்க தான் வந்துக்கிறாரு. நேற்றே காலில் விழுந்துட்டேன். என் ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார். உன் ஆண்டவர் உன்னை விட்டு போக மாட்டார். எப்படி சொல்கிற? என்னை காப்பாற்றுற மருந்து என் ஆண்டவர் கையில் இருக்குது. பரிசுத்தனோடு உடன்படிக்கை பண்ணுவது ஈஸி. பாவியோடு உடன்படிக்கை பண்ண அந்த பரிசுத்தர் வந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி எனக்கு ஒரு உரு கொடுக்கிறது. மகனே, உனக்கு ஒரு உரு கொடுக்கிறது. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஃபார்ம்லெஸ். எனக்கு வயசாகிடுச்சியா, அவ்வளோதான் என் கதை. இல்லை, வயசாகிடுச்சியா, அவ்வளோதான் என் கதை. இயேசு வந்துட்டார், இனிமேல் அவர் பார்த்துக்குவார். எல்லாம் ரைட்டு தான். வயசாகிடுச்சு, அவ்வளோதான் கதை, கரெக்டு தான். இயேசு வந்திருக்காரு, என் கதையை நீ அவ்வளோதான் ஆகலாம், என் ஆண்டவர் உன் கதையை அவ்வளோதான் ஆக்குவார் என்று பிசாசை பார்த்து சொல்லக்கூடிய துணிச்சல் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கையில் வருகிறது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு உறவை பற்றி சொன்னார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள்னார். இந்த மாதிரி ஒரு உறவு ஃபிக்ஸே பண்ண முடியாது. நான் திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். ஐ எம் த ட்ரூ வைன், மை ஃபாதர் இஸ் த வைன் ட்ரெஸ்ஸர் ஆர் த ஃபார்மர், யூ ஆர் த பிரான்ச்சஸ். ஒண்டர்ஃபுல்லான ஒரு உடன்படிக்கை அவர் சொன்னார். செடியில் கொடி இணைந்திருக்க வேண்டும் என்பதை சொன்னார். அவர் தான் செடி, நான் தான் கொடி. எனக்கென்று எந்த சத்துவமும் என்னால் உருவாக்கி கொள்ள முடியாது. செடியோடு இணைந்து பாரோ பண்ணி வாங்கி சாப்பிடுகிறது தான் கொடி. அல்லையா? சொன்னேன், அப்பா நீ செடியாக இருக்கிற வரைக்கும், இந்த செடி கூட நான் இந்த கொடி இணைந்து இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை, எனக்கு ஒரு உருவு கிடைக்கிறது. யூ ஆர் கெட்டிங் அ ஃபார்ம். ஆமென். உருவோடு இருந்தால் முடியாது மகனே. The form has to do some activity. இங்கே இந்த ஃபேன் இருக்குது, இது ஓடலைன்னா என்ன பிரயோஜனம்? இங்கே ஒரு மைக் இருக்குது, இது வேலை செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? It has to function, it has to operate. அது கிரியை செய்ய வேண்டும். இங்கே ஒரு வாதியார் இருக்கிறார், அவர் கிளாஸ் எடுக்கிறார். இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் ஊழியம் பண்ணுறாரு. இங்கே ஜபக்குழு நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, அவங்க நடத்துகிறாங்க. It has to function. How will it function? எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு இருந்தால் தான் என்னால் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அதே யோவான் 15:5 எனக்கு ஆண்டவருக்கு உடன்படிக்கை இருந்தால் ஐ ஃபங்க்ஷன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் என் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், நான் இப்பொழுது செயல்படுவேன். இங்கிலீஷில் சொல்லுங்க, ஐ ஹேவ் a covenant with God and now I am going to function. ஆப்ரேட் பண்ண போறீங்க. You are going to operate. நல்ல தாயாய், நல்ல தகப்பனாய், நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல சகோதரனாய், நல்ல போதகனாய், நல்ல ஊழியனாய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலை கர்த்தருக்கும் நமக்குள்ள உடன்படிக்கையில் தான் வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண போறீங்க? ஈஸிங்க. நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன், ஆழ்நிலைகளை அறிகிற தேவன். அவருக்கும் எனக்கு உறவு இருந்தால் அது நல்லதாக தான் இருக்கும். நம் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவரோடு கூட உறவு வைக்கும்போது நான் உருவு பெறுகிறேன். அவரோடு கூட உடன்படிக்கை வைக்கும்போது நான் இயக்கப்படுகிறேன், நான் இயங்குகிறேன் சரியான வகையில். தாவீதுக்கு இது தெரியும். உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா, அது இல்லைன்னா கஷ்டம். அம்மா சொல்லணும் பிள்ளைங்களை பார்த்தப்பா, ஒரு ஜபம் பண்ணிட்டு போப்பா. அம்மா உன்னை காப்பாற்றுவானான்னு தெரியாது, அவர் உன்னை காப்பாற்றுவார். தகப்பன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என்னை பெருசாக நினைக்காத, நான் ஒரு சிறுசு, நம்ம ஆண்டவர் பெரியது என்று சொல்ல வேண்டும். தலைவர்கள் சொல்ல வேண்டும், இயேசு பெரியவர் என்று. தாவீது மன்னன் எல்லாரையும் வரவழைத்து சொன்னான், we have to bring. He brought in the captains of thousands and hundreds with every leader. தலைவர்களோடும் எல்லாரோடும் கன்சல்ட் பண்ணான். உடன்படிக்கை பெட்டி வர வேண்டும். எல்லார் பார்வைக்கும் செம்மையாக இருந்தது. பிரதர் சிஸ்டர், இயேசுவோடு இல்லை என்றால் லைஃப் ஜீரோவாக இருக்கு. வித்தவுட் ஜீசஸ் we feel hopeless. ஜீசஸ் இல்லாமல் ஒரு கோடி ரூபாய் பணம் வச்சுங்க ஹோப்லெஸ்ஸாக இருக்கும். ஜீசஸ் இல்லாமல் ஒரு ரூபா கூட இல்லாமல் இருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். பார்த்து பார்ப்போப்பா. தாவீது மன்னனுக்கு தெரியும், அவன் ஆடு மேய்க்கும் போது அவன் கையில் துப்பாக்கி இல்லை, பிஸ்தோல் இல்லை, ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. விளையாட்டுக்காக, எதுக்காக, பழம் அடிக்கிறதுக்காக தூக்கி வச்ச 5 கூழாங்கற்கள் இருக்கிறது. அவன் கையிலே கவன் இருக்கிறது. எந்த பழத்தை அடித்து சாப்பிட்டாருன்னு தெரில.
அதே தன் கையில் இருக்கிற பலத்தோடு கோலியாத்தை வீழ்த்துகிறான். அங்கே கோலியாத்து விழுந்தது தாவீதை பார்த்துல, தாவீதுக்கு பேக்கப் பண்ண கவனன்ட் இருக்குது அவரை பார்த்து. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிரச்சனை விழுவது உங்களை பார்த்தல்ல, உங்களுக்கு முன்பதாக விழலாம், உங்களுக்கு பின்பதாக உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை பார்த்து. உங்கள் கடன் பிரச்சனை விழும், ஆமென் என்று சொல்லுங்கள். சரீர பலவீனங்கள் விழும், ஆமென் என்று சொல்லுங்கள். பிசாசு பயந்து ஓடுவோம், ஆமென் என்று சொல்லுங்கள். பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக தந்திரிக கட்டுகள் விழும். You are going to operate, you are going to function. நீங்கள் கிரியை செய்ய போகிறீர்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இருக்கிறது, நான் கிரியை செய்ய போகிறேன். நான் குடி பசங்களா சொல்ல மாட்டீங்க, ஏதோ பாஸ்டர் பேசுறாருன்னு வேணாம், எனக்காக பாஸ்டர் பேசுறார். ஏதோ கர்த்தர் பேசுறாருல்ல, எனக்காக கர்த்தர் இந்த பாஸ்டர் வாயினால பேசுகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்ன முழுமையாக அர்ப்பணித்து வந்திருக்கிறேன் தேவஜனமே. ஏன் அர்ப்பணிச்சிங்கன்னு கேட்டிங்களா? அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைக்கு வந்த பிறகு தான் அதுக்கு வந்திருக்கிறேன். அவர் என்னை உருவாக்கி என்னை தனக்காக ஃபங்க்ஷன் பண்ணும்படி செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும் யார் எனக்கு பின்பதாக இருக்கிறது என்று. அவர் பெயர் இயேசு. He is operating. He will make you to operate. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சோர்ந்து போகாதீங்க, என்னை கர்த்தர் இயக்குவார். ஹல்லேலூயா. உரு கொடுக்கிறார், என்னை இயக்கும்படி செய்கிறார். தாவீதுன்னா எல்லாருக்கும் தெரியுமா இல்லை கம்மியாக தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். உலகத்து மக்கள் கூட டேவிட் கோலியாத் யுத்தம் தெரியும். இப்போ தாவீது என்கிறவன் ஒரு மாபெரும் மன்னனாக இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை பற்றி இருக்கு. எல்லாத்துலேயும் தாவீது 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 தாவீது. அவர் யாருன்னு நம்ம பார்த்ததில்ல. ஆனால் பைபிளில் உள்ள எல்லா கேரக்டர்ஸ்லேயும் ஜீசஸுக்கு அடுத்தபடியாக ஜனங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் வராரு? மோசஸ் கூட வரல, அவங்க தாத்தா ஆபிரகாம் தாத்தா கூட வரல, தாத்தாவே லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் யார் வராரு? ஏன்? he lived a heroic life. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹீரோ மாதிரி வாழணும்னு ஆசை. நான் சொன்னால் நடக்கணும், நான் பேசினா நடக்கணும், எல்லாரும் எனக்கு அடங்கணும், கட்டுப்படுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கணும். வெரி குட். கர்த்தரோட உடன்படிக்கை இருந்தால் தான் அந்த ஃபேம், அந்த புகழ்ச்சி. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன் என்று ஆடு மேய்க்கும் போது சொன்னவன் தான் சாகும்பொழுது கூட சொன்னான், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன் என்று. மரணப்படுக்கையில் படுத்து கொண்டு தன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் உயிர் இங்கே போன பிறகுதான் அவன் மகன் ராஜாங்கம் புரிகிறான். அவனுடைய எதிரிகளால் அவன் நிழலை கூட தொட முடியவில்லை. அவனை சுற்றிலும் எதிரிகள் இருந்தார்கள், உள்பூசலிலும் இருந்தார்கள், வெளியிலும் இருந்தார்கள், ஊரெல்லாம் இருந்தார்கள். அவன் நிழலை கூட தொட முடியவில்லை. காரணம், அவனுக்கும் அவன் ஆண்டவருக்கும் இடையே உள்ள அந்த உடன்படிக்கை. மகனே மகளே, இன்னும் ஏன் உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? உன் உடன்படிக்கைகளை தேடி யாரோடு உடன்படிக்கை பண்ணலாம், யாரோடு சம்பந்தம் கலவலாம், யாரோடு கலந்தால் முன்னேறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஒரு முடிவெடு. கர்த்தருக்கும் உனக்கும் உடன்படிக்கை உண்டு. There is a covenant between you and God. It is highly significant today. இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Today we are going to appreciate it. இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். Today we are going to desire for it. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உடன்படிக்கை வேண்டும் என்கிறதை எத்தனை பேர் வேண்டும் என்று கேட்க போகிறீர்கள்? எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம எந்த வகையில் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எந்த வகையில் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிட கூடாது. How are we going to become form? நம்ம எப்படி உருவாக போகிறோம்? How are we going to function? நாம் எப்படி செயல்பட போகிறோம்? How are we going to get our fame? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கும்போது, இந்த முடிவுக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் எடுக்க போகிற பிற வழிகள் நம்ம எங்கு கொண்டு போய் கட்டாயம் நிறுத்தாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா. Are you desiring people? இன்னைக்கு முடிவு எடுத்துட்டீங்களா? அப்பா, எங்கேயுமே நான் ரிஜெக்ட் பண்ணன்ற மாதிரி பேர் வேணாம் சாமி, நான் முன்னாடியே உன் காலில் விழுந்துடுறேன், முன்னாடியே கை நீட்டிடுறேன், என் பிரச்சனையோடு வரேன். உலகத்தில் கர்த்தர் மட்டும்தான் பிரச்சனையோடு என்கிட்ட வான்னு சொல்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு நீங்கள் எல்லாரும். ஆனால் ஜீசஸ் மட்டும் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர். வருத்தமும் படுறான், பாரமாகவும் இருக்கிறான், அதை சுமந்துனுக்கிறான். நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸு, நான் தான் மோசம்னு பார்த்தா அவன் படு மோசம், நான் தான் ஏமாளின்னு பார்த்தா இவன் கோமாளி அப்படின்ற மாதிரி பெரிய டீம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு யார்கிட்ட வாங்க?
இயேசுகிட்ட வாங்க, அவரோட உடன்படிக்கை பண்ணுங்க, அவர் நம்மை வாழ வைப்பார். டுடே திஸ் இஸ் ரிமைண்டிங் us. இட் வாஸ் a piece of furniture. அது ஒரு பொருளுமா, அது ஒரு மரத்தில் செய்யப்பட்டு பொன்தகடால் செய்யப்பட்டு மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோடைய துளித்துக்கோள். ஆனால் ஃபுல்லாக உள்ள மிரக்கல் இருக்குது. அது ஒரு பொருள் என்று நினைக்கவில்லை. அது எனக்கும் என் ஆண்டவருக்கு இடையே உள்ள உடன்படிக்கை. இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை. இந்த பைபிளை பார்க்கும்போது எனக்கு தோணும், இதில் ஏதோ ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அந்த நியூ டெல்லி பாஸ்டர் மோகனுக்கு ஏற்பட்டது போல, அவர் போகிறார், பைபிளை திறந்து படிக்கிறார், படிச்சினேகிறார், எதிர்க்கு உள்ள குழாயில் தண்ணி குடிக்கிறார், திரும்பி படிக்கிறார். யாரோ ஒருவருடைய கண்ணில் படுகிறார். அவர் போகும்போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் பார்க்குறாரு, இவர் காலையிலேருந்தே பைபிள் படிச்சுருக்கிறாரு, உங்களுக்கு என்னங்க வேணும்? எங்கே போகிறதுனே தெரில, ஏன் கூட வா, வழி உண்டாக்குமா? கண்டிப்பாக உண்டாக்குங்க, எனக்கு பல முறை உண்டாக்கியிருக்கு, என்னால் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் சொல்ல முடியும். we have covenant with God. சொல்லுங்கள், எனக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை இருக்குது. என் ஆண்டவர் இங்கே வருகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்கு மேலே கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது. அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் வரார். எதுக்கு வராராம்? பகலில் போனாலும் என் ஜனம் வெயிலில் செத்துருவான், அதனால் நான் மகிமையின் மேகமாக வரேன். இரவில் போனாலும் குளிரில் செத்துருவான், அதனால் நான் அக்கினி ஸ்தம்பமாக வருகிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ரைட் ஹேண்ட் எடுறானா இதை கொடுக்குறான். உங்களுக்குலாம் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கான்னு தெரியல, எனக்கு சின்ன வயசில் வந்துருக்கு. ரைட் ஹேண்ட் எடுனா அது பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் எடுனா, ரைட் ஹேண்ட் கொடுனா, ரைட்டில் திரும்பினா நமக்கு அது குழப்பமாக இருக்கும் சின்ன வயசில். சில நேரத்தில் இப்போ பெரியவங்களுக்கு கூட அது இருக்கலாம். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் சைக்கிளுக்கு எப்படி காற்றடிக்கிறதுன்னு சைக்கிள்லேயே நான் போனேன். அங்கே ஒரு அணைச்சியை பார்த்தேன். அணைச்சி நம்ம வீட்டுக்கு எப்படி போனேன், இப்படி ரைட்டில் போய் அப்படி ரைட்டில் போய் அப்படி போங்கன்னாரு. நான் அப்படி ரைட்டில் போய் அப்படி ரைட்டில் போய் அப்படி போனால் எங்கேயோ போயிட்டேன். அணைச்சி லெஃப்டை ரைட்டுன்ட்டார். நான் அப்புறம் நின்று யோசித்து பார்த்தேன், ஆமாம்ல நம்ம இப்படி தானே வந்தோம், இவர் ஏன் ரைட்டுனாரு? ஓஹோ, தெரியாமல் சொல்லிட்டுக்கிறாரு. இல்லைனா இப்படி திரும்பி சொல்லிட்டாரோ, இப்படி திரும்பினார்னா லெஃப்ட்டு, இப்படி திரும்பினார்னா ரைட்டு, அவருக்கு ரைட்டை சொல்லிட்டாரோ. ஆட கடவுளே, எங்கேயோ போய் நின்று தான் யோசித்தேன். ஆமேன். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்த போகிறார். நமக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே உள்ள கிருபாசனத்திலே கர்த்தர் வருகிறார் என்னை வழி நடத்த. He is going to guide me. He has given me a form. எனக்கு ஒரு உருவு கொடுத்தார். He has given me function. என்னை செயல்படும்படி செய்தார். He has given me fame. இவன் ஒரு பாஸ்டர், இவன் ஒரு நல்ல மனுஷன், இவன் ஒரு ஆளு, இவனுக்கு ஒரு மனைவி, இவனுக்கு பிள்ளைங்க, இவனுக்கு ஒரு சர்ச்சு, இவனுக்கு ஒரு வீடு, இவனுக்கு ஒரு அந்தஸ்து என்று எனக்கு ஒரு 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 உருவம் கொடுத்து, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து, எனக்கு ஒரு பேர் கொடுத்த தேவன் என்னை நடத்தும்படியாக என்னோடு கூட இருக்கிறாரே, அதுதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறார் கர்த்தர். என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும். இதற்கு காரணம் நான் அல்ல, என்னை நடத்துகிற என் கர்த்தர். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை இன்றைக்கு உங்களை நடத்தும். இந்த கடன் பிரச்சனையின் மத்தியில் நடத்தும். ஆமென் சொல்லுங்க. இந்த சரீர பலவீனத்தின் மத்தியிலே நடத்தும், ஆபத்தின் மத்தியிலே நடத்தும், குழப்பத்தின் மத்தியிலே நடத்தும், பலவீனத்தின் மத்தியிலே நடத்தும், வயிற்று வலியின் மத்தியிலே நடத்தும், எதிரிகள் நடுவில் நடத்தும். அவர் சொன்னார், தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலை தாண்டக்கூடிய பலன் நமக்கு கர்த்தருக்குள்ள உடன்படிக்கையிலே உண்டு. ஹல்லேலூயா. நேற்றைக்கு நம்முடைய இங்கிலீஷ் திருச்சபையில் நான் மெசேஜ் கொடுத்துருக்கும் போது சூப்பராக தலை சுத்தல் வருது. எப்படின்னா, பேசின்னு இருக்கும்போதே அப்படியே விழுந்துருவோம் போல இருக்குது, ஃபுல்லாக ஸ்டம்பிள் ஆயிரும் போல. அட கடவுளே, நம்ம என்னடா பண்ண போறோம் போது ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை கொடு மகனே. என்ன கொடு? இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். நான் சொல்றேன், ஜனங்கள்லாம் பாஸ்டர் ஏதோ ஜீசஸ் நேம் சொல்ல வர்றாரு, நான் எனக்கே சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தலை சுத்தல, தூரப்போ, கெட் அவுட், ஸ்டாண்ட் தேர், போயிடுங்க. நான் அப்புறம் சாப்பிட்ட பிறகு சாப்பாடு வாங்கின்னு போ. அது லோ சுகர் இருந்தால் என்ன பண்ணு, முடிஞ்ச பிறகு சிக்கன் ரைஸுக்கு இது சாப்பிட்டு போ. வாவ், எந்த தைரியத்தில் நீ பேசுகிற? அதாங்க எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு.
எந்த தைரியத்தில் நீங்கள் வாழறீங்க, அதாங்க உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு. நீ எப்படி நிம்மதியாக வாழற? செத்து போவேன், எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு இருக்கிறது. I will live, he is going to guide me. அந்த கிருபாசனத்தில் அவர் அங்கே வருவாராம். மோசேயை பார்த்து சொல்வாராம், I am going to speak with you from there. மோசே, நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னோடு கூட பேச போகிறேன். Moses, I am going to talk with you. My beloved Moses, I am going to talk with you. You are going to listen. நான் பேச போகிறேன், நீ கேட்க போகிற. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசணும்னு ஆசை? ஆண்டவர் பேசுகிறத அப்படியே கேட்டுப்பீங்களா ஃபுல்லாக? அதை காட்டிலும் அதிகமாய் பேசுகிற தேவனோட உடன்படிக்கை தான் நமக்கு. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது தேவனே பிரியமானதை இப்ப காட்டும் நான் செய்ய ஆயத்தம். லா 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 லா. ஓ தாவீதுக்கு தெரியும்பா. ஒரு முறை அவர் ஆடு மேய்ச்சிருக்கும் போது சிங்கம் ஒரு ஆடு தூக்கிட்டு போயிடுச்சு. சிங்கம் வந்து டெக்னிக்கலாக அட்டாக் பண்ணோம். சும்மா காலுகள்லாம் தூக்காது, தொண்டை பிடிச்சி தான் தூக்கிட்டு போகும். அதுக்குள்ளே ஒரு எண்ணம், இது தனியாக எடுத்து வச்சு பிஞ்சு ஆடாக இருக்க பிளட் என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு சாவடிக்கலாம். ஆடோட தொண்டையை அது பிடிச்சின்னு போகுது. ஆண்டர் காலில் போய் விடுறான். ஆண்டர் சொல்கிறாரு, நீ சிங்கத்தோட தொண்டையிலே குத்து. எங்கே குத்து? அது ஆட்டை பிடிச்சின்னுக்குது. அதனால் அது வந்து யாரை கடிக்காது, தாவீதை கடிக்காது. அது ஃபுட்டை விட்டு சண்டைக்கு வராது. வரேன் அப்படின்னு கீழே வச்சுட்டு வர போகிறதில்ல. ஒரே குத்து தான் அந்த ஆடையை பிடிச்சி. அல்ல இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க, ட்ரெக்கியா, ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், மொத்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எல்லாம் அவுட்டு ஒரே குத்தில். யாருக்கு அந்த ஐடியா குத்துது? அந்த உடன்படிக்கை. அதே தான் கரடிக்கும். நீ போய் கரடியை சேர்த்து பிடிச்சிட்டு உருளுனா நசுக்கி போட்டிருக்கோம். ஒரு வாயில் சாப்பாடு வச்சிங்கன்னா இவரை லெஃப்டில் அடிச்சிருக்கோம். God will guide us excellently. கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் அரக்கன் நின்று கொண்டிருக்கிறான். அவனோடு கூட போதினவர்கள் அனைவரையும் தொலைத்து தீர்த்த படுவாதகன் கர்ஜிக்கிறான் 40 நாட்களாக. இஸ்ரவேலரே, உங்களையும் உங்கள் அரசனையும் உங்கள் ஆண்டவரையும் நிந்தித்தேன், கேவலமாய் திட்டினேன். உங்களால் முடிந்தால் ஒருவன் வந்து என்னோட யுத்தம் பண்ணி என்னை ஜெயித்தால் நாங்கள் உனக்கு அடிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோலியாத் கூட சண்டை போடாத, அவன் நெத்தி கூட சண்டை போடு என்று சொல்லுகிறார். Go and fight with the forehead of Goliath. Easy. ஆமென். இந்த ஐடியா யார் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த உடன்படிக்கை. உங்களை நிறைய பேருக்கு ஆண்டவர் பெஸ்ட் ஐடியா கொடுக்க போகிறார். He is the counselor. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. He is the best counselor. எத்தனை பேருக்கு இது வேணும்? உங்கள் உடன்படிக்கை பெட்டி எங்க அப்பனா? How are you going to commune with God? Where is your covenant? என்ன மகளே, உனக்கு என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை உனக்கு ஆண்டருக்கு வச்சுருக்கிற? Don't tell stories. பெரிய பெரிய கதைலாம் சொல்லாத. என்ன உடன்படிக்கை? What is the covenant? Where is the meeting point? எங்க ஆண்டவரை பார்க்குறோம், எங்க ஆண்டவரை மீட் பண்ணுறோம்? What is the covenant?
ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் வச்சிங்களேன், நான் நைட்டு படுக்கும்போது ஒரு திருவிந்து எடுக்கிறேன், இதெல்லாம் பண்ணால் கவனன்ட்டு நான் சொல்ல, அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை கூப்பிட்றோமே, அதை தான் நான் பேசுகிறேன். படுக்க போகும்போது நானும் என் மனைவி கை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அது கை பிடிச்சா வெற்றி நடக்கும்னு பைபிளில் சொல்ல, இந்த கை பிடிக்கும் போது அவர் வராரு, அதனால வெற்றி நடக்கும்னு அவர் சொல்கிறார். இங்கே மேட்ரே அவர் தான். தாவீது போய் உடனே பாலை யூதாவில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார். வர வழியில் உடன்படிக்கை பெட்டி கீழே ஊந்துச்சு, ஊசா தடுத்தான், ஊசா செத்தான், ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு போச்சு. அப்புறம் ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்கும்போது திரும்பி எடுத்துகிட்டு வந்தார், உடனே வெற்றி பெற்றார் என்று சொல்லலை. அவர் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அதனால் வெற்றி பெற்றார் என்பதை தான் இன்றைக்கு நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உடன்படிக்கை பெட்டியை கூட்டிக் கொண்டு வருகிறான், எல்லாருக்கும் கட்டளைகள் கொடுக்கிறான். He gave instructions to everyone. 1 நாளாகமம் 15:16 உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாம் பிச் பண்ண டென்ட்டில் வைக்கிறான். We are going to succeed in the covenant with God. தேவனுக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கையை நான் செய்து முடிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பணியை செய்து முடிக்க போகிறேன். நான் கர்த்தருக்காக எழும்ப போகிறேன். நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தரை உயர்த்த போகிறேன். எனக்குள்ள ஒரு பாலிசி இருக்கும். புதுசாக எந்த இடத்துக்கு போனாலும் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்ல. யாருனே தெரியாதவங்க கூட நம்ம உட்காந்துப்போம். பாத்ரூம் எங்கே இருக்குது, தண்ணி குடிக்குது எங்கே இருக்குது, யாருக்கு எல்லாம் பேசுறதுன்னு தெரியாதுல்ல. அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் திரும்ப பண்ணுவேன், யார் கூடயாவது போய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பலிகள் திறந்து ஒரு 100 மினிமம் படிப்பேன். நிறைய இல்லை, எவ்வளோ படிப்பேன்? அதுக்குள்ளே தண்ணி தாகத்துக்கும் பாத்ரூம் போகணும், இல்லை முக்கியமாக பேசணுன்ற மாதிரி வரும்ல, எத்தனை படிப்பேன்? அந்த இடத்துல நான் சொல்லுவேன், சாமி 100 தான் படிக்க முடியுது, நம்ம 2 பேருக்குள்ள கவனன்ட்டில் எதனா பொழைச்சி போடு சாமி. ஹல்லேலூயா. கவனன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடன்படிக்கை மிக முக்கியம். நம்முடைய வாழ்விலும் முக்கியம், நம்முடைய தாழ்விலும் முக்கியம். வாழ்விலும் இந்த உடன்படிக்கை காப்பாற்றும், தாழ்விலும் இந்த உடன்படிக்கை காப்பாற்றும். வாழ்வில் நாம் அவரை நினைக்க வேண்டும், தாழ்வில் அவர் நம்மை நினைத்தார், நினைப்பார், கைவிட மாட்டார். வாழ்வில் நாம் அவரை நினைக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவரை கைவிடக்கூடாது என்பதை இந்த மாமன்னன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். He prepared. See what I am telling today, what is our preparation? நான் என்ன ஆண்டவருக்காக, நம்ம ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி பண்ணலனா தப்பு தானே. Where is our preparation? When you are not prepared, you cannot have covenant. Amen. கரெக்டா இல்லையா? Amen. ஆயத்தம் அவசியம். We have to prepare ourselves. பாலையூதாவில் இருந்து கொண்டு வந்தவன் பாதியில் நிறுத்த வேண்டிய நிலைமை. ஆயத்தத்தை விடவே இல்லை. இன்னைக்கு தோத்துட்ட மகனே, கவலைப்படாத, திரும்பவும் நாளைக்கு ஆண்டவருக்காக ப்ரிப்பேர் பண்ணு. உன்னை கைவிட மாட்டார். உன்னுடைய பழையதை எடுத்து கூறுகிறவர் நம் தேவன் அல்ல, புதிய காரியங்களை செய்கிற தேவன். பாலையூதாவில் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கொண்டு வந்தார். ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு போச்சு, ப்ராஜெக்ட் நடுவில் நின்றுச்சு, ஆனால் விடலை, திரும்பி கண்டினியூ பண்ணான். எந்த தைரியத்தில் செய்தான்? கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தில். Are you prepared today? Hallelujah. Amen. We have reasons. நான் என் கூட ஊழியம் செய்கிற பிள்ளைங்களை நான் சொல்லுவேன், இன்றைக்கி லீவ் போகிறதுக்கு என்ன காரணம் நீ ரெடி பண்ணுகிற, அதை என்ன பண்ண போகிற? போஸ்ட் பண்ண போகிற. உனக்குள்ளே ஒரு எண்ணம், லீவுக்கு காரணத்தை போட்டால் வேலை முடிஞ்சிச்சின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி காரணமே சொல்லாமல் ஊழியம் பண்ணுறதுக்கு என்ன காரணத்தை தேடணும், தேடுன்னு நான் சொல்கிறேன். நம்ம மைண்டு தான். இன்றைக்கி சர்ச்சுக்கு வராதுக்கு ஒரு காரணம் போடலாம். பாஸ்டர் கேட்டார்னா கேட்க முடியாத அளவுக்கு ஒரு காரணமாக போடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே என் மகளே நீ வரலன்னு கேட்காத அளவுக்கு சாத்தான் வாயில் ஒரு காரணத்தை போட்டு நான் கர்த்தர் பணியை செய்வேனே, அதற்கு பேர் தான் ஆயத்தம். He had prepared. பாலையூதாவில் இந்த கிளம்புனது பாதியில் நின்றுச்சு. பரவாயில்லை, I am prepared, I am prepared, I am prepared. நான் ஆயத்தமாக இருக்கேன். எனக்கும் என் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. What is the reason that you are finding today? இன்னைக்கு ஒரு வார்த்தையோடு முடிக்க போகிறேன். என் ஆண்டவருக்காக நான் பண்ணுற ஆயத்தை பார்த்து என் ஆண்டவர் திருப்தி அடைய போகிறார். என் ஆண்டவர் திருப்தி அடைய போகிறார். என்னை பார்த்து என் ஆண்டவர் பெருமையாக பார்க்க போகிறார். என் மகன் அல்லவா, என் பையன், என் பெண் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கை பலப்பட போகுது. எத்தனை பேர் அப்படி ஒரு ஆண்டவருக்காக செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. உணர்ச்சி பொங்க மக்கள் தங்கள் உலக மனித தலைவனுக்கு செய்வதை பார்த்தோம்.
உணர்ச்சி பொங்க நம் ராஜனுக்கு செய்வதற்காகத்தான் இந்த சிறு கூட்டம் எழுந்திருக்க போகிறோம். நான் உமக்காக உடன்படிக்கை. ஐ எம் ரெடி லார்ட். நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வச்சுங்க. அவருக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை தான் நமக்கு ஃபார்ம் கொடுக்குது, உருவு. அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. அதுதான் நமக்கு ஃபேம் கொடுக்குது. அதுதான் நம்மை நிலைப்படுத்துகிறது. அதுதான் நம்ம கைட் பண்ணுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஆயத்தப்பட போகிறோம். ஐ எம் ப்ரிப்பேர்ட். குடும்பமாக ப்ரிப்பேர். குடும்பமாக நான் ஆயத்தப்படுறேன் என் ஆண்டவருக்காக. சிறுவர் ஊழியம் செய்ய, முதியோர் ஊழியம் செய்ய, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடத்த, சண்டே சர்வீஸ் நடத்த, தெலுங்கு சபை நடத்த, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்த, OMR ப்ரேயர் நடத்த, ஆவடி திருச்சபை நடத்த, கர்த்தருக்காக ஓட, கர்த்தருடைய ஆலயத்தில் சமைக்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்ய, இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். என்னை அவருக்கு என்று ஆயத்தமாகிறேன். டோன்ட் லூஸ் த பேஷன். ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த வாஞ்சையை விடாதீங்க. இன்னும் பெருகலாம், இன்னும் எக்ஸைட் ஆகலாம், இன்னும் பெருகலாம். ஆமென். இன்னும் ஆண்டவர் கிட்டி சேரலாமா? இன்னும் நிறைய நெருங்கலாமா? இன்னும் ஜீசஸ் அதிகமாக நேசிக்கலாமா? இன்னும் நிறைய செய்யலாமா? ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் வாலிப பிள்ளையா இருந்தேன். அப்போ அங்கே வந்து பாஸ்டர் சொன்னார், ஆண்டவருக்காக எவ்வளோ கை தட்டியிருக்கீங்க அப்படின்னாரு. நாங்கள்லாம் தட்டினோம். இவ்வளோ நாள் தட்டினதோட எக்ஸ்ட்ரா தட்டு அப்படின்னாரு. நாங்கள் பயங்கரமாக தட்டினோம். கையெல்லாம் சிவந்து போச்சு. என் ஃப்ரெண்டு கையெல்லாம் சிவந்து போச்சு. தட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் கையெல்லாம் வலிக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னான், விட்றா, பயங்கரமாக நான் ஆண்டவருக்காக திருப்தியாக கை தட்டிட்டோன்னா அந்த வலி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியவில்லை. நம்ம ஆண்டவருக்காக, அந்த உடன்படிக்கைக்காக நம்ம ஆயத்தம் என்கிற கேள்வியோடு இந்த செர்மன் நிற்குது. இந்த கேள்விக்கு பதில் உங்கள் மனசில், நான் இந்த விஷயத்தில் ஆயத்தமாக இருக்கேன். வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் பிரிந்து போகாத ஒரு அன்பு. வாழ்விலையும் இருப்பார், தாழ்விலும் மரணத்திலும் நம்மை கைவிடாத ஒரு அன்பு. கண்ணை மூடி இதயத்தில் கை வச்சு நம்ம ஆயத்தத்தை நம்ம சொல்லுவோம். டாடி, ஐ எம் ப்ரிப்பேர்ட். நான் ஆயத்தமாக இருக்கேன் உங்களுக்காக. ஜீசஸ் நமக்காக ஆயத்தமாக இருக்கேன். ரே ஓ ஷிகரரரரரே ஈரர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 
ஓரி கரபா பாபா 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 ரே 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 ஓரி ரபா 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 ரி பரா 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 பதி லே பி தி ரே பி ரே ஷிகே ரே 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 ரே. சமூகத்தில் அந்நிய பாஷையில பேசி ஷிகரா பாபா 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 பாபா. ஒரு நல்ல உடன்படிக்கை செய்கிற நேரம் இது தேவச்சனமே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணிக்கிற நேரம் இது. ஆண்டவரே, லார்ட், ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லம்மா. அப்பா, நான் ஆயத்தமாக இருக்கேன்ப்பா. மகளே, நீ சொல்லு. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். டேடி, நமக்கு ஆயத்தமாக இருக்கேன்னா ரொம்ப பிடிக்கும். நமக்காக ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்த டேடி, நீ ஆயத்தமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ
ரட்சகர் நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். ஓரி ரட்சகர் நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவும் ஆட்கொண்டருளும். நானும் சொந்தம் நீரின் சொந்தம் சாட்சியாம் தேவாவியும். சொல்லப் போகிறோம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் முற்றும் ஆட்கொண்டருளும். நானும் சொந்தம் நீரின் சொந்தம் சாட்சியாம் தேவாவியும் ஒப்புவிக்கிறேன். All to Jesus I surrender, Lord. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன். என் படிப்பை ஒப்புக் கொடுக்கிறேன். என் சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கையை அப்படியே உயர்த்தி சரண்டர் ஆயிடலாமா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றும் மகனே. பிரச்சனையோட ஒப்பு கொடுக்கலாம், ஜீசஸ் ஏத்துக்குவாரு. நம்ம போராட்டத்தோட ஒப்பு கொடுக்கலாம். தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அவருடைய சமூகத்துல எல்லாமே பார்த்துக் கொள்ளப்படும். நாம அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம் இது தேவஜனமே. உலகத்தை பார்க்க வேண்டாம், நம் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். ஆதியில நாம் தேவனை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்த பரிசுத்த ஆவி, நம்முடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்த அவருடைய அக்கினி மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற நேரம் இது. அவருடைய சமூகத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியுமாக எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவை புதுப்பிங்கப்பா, மறுபடியும் புதுப்பிங்க. renew the relationship Lord, renew Lord. ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இருக்கிற உடன்படிக்கை மறுபடியுமாக புதுப்பிங்க ஆண்டவரே. நானும் சொந்தம் நீரின் சொந்தம் சொல்லலாமா? ஆண்டவரே நான் உங்க சொந்தம்பா, நீங்க ஏன் சொந்தம்பா. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆதியில் இருந்த அன்பை விட்டார் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வசனம் சொல்லுகிறப்பா. ஆண்டவரே மறுபடியும் நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன்ப்பா, நான் மறுபடியும் வந்துட்டேன்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தேவன் இரு கரங்களையும் விரித்துக் கொண்டு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் மகளே, உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் மகனே. தேவனுடைய அருகில செல்லுங்க, போங்க, கிட்ட போங்க, அப்பாவோட கையை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பாவோட கையை பிடிச்சுக்கோங்க, அப்பாவோட கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். He is there for you. He is waiting for you. கையை பிடிச்சுக்கொண்டு பேசுங்க, பேசுங்க. உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பிங்க. எஸ், உடன்படிக்கையை புதுப்பிங்க. அப்பா கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம்
ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறுபடியும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். It's a special privilege. மறுபடியும் ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோம். எஸ், இது மறுபடியும் இணைந்து இருக்கிறோம். எஸ், உறுதியாக பற்றிக் கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு ஸ்பெஷல் ஆக்சஸ், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி கர்த்தரோட இணைங்க. ஃபீல் பண்ணுங்க கர்த்தர் உங்க கையை தொடுறத மனதில் ஃபீல் பண்ணுங்க. ஜீசஸ் என் கையை தொடங்க. இயேசுவின் நாமத்தினால அப்படி மக்களுடைய கைகளை தொடுவீராக, தொடுவீராக. Father, you touch them. Let their hands be touched. வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை தொடுவீராக. ஆண்களுடைய கைகளை தொடுவீராக. ஆமென். சகோதரிகளுடைய கைகளை தொடுவீராக. ஆமென். குழந்தைகளுடைய கைகளை தொடுவீராக. கர்த்தாவே தொடுவீராக. We seek for your special touch. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதாமே தொடுவீராக. நீதாமே தொடுவீராக. தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord for the touch. உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. ஆண்களை தொடுவீராக, ஸ்திரீகளை தொடுவீராக, சகோதரிகளை தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளை படுவதாக ஆண்டவரே. பலவீனம் நீங்கத்தக்கதாக தொடுவீராக. சுகவீனம் நீங்கத்தக்கதாக தொடுவீராக. ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக தொடுவீராக. பயங்கள் நீங்கத்தக்கதாக தொடுவீராக. வியாதிகள் நீங்கத்தக்கதாக தொடுவீராக. உம்முடைய பலத்த பிரசன்னத்தின் கரங்களிலே வருகிறோம். Touch them Lord to the fullness. முழுமையாய் பிள்ளைகளை நீர் தொடுவீராக. பின்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. சிறுவர்களை தொடுவீராக. ஸ்பெஷல் ஆக்சஸ் புதிதாக தொடுவீராக. எங்கள் பாவங்கள் உமக்கு விரோதமாய் நிற்க போகிறதில்லை. இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி பாதுகாக்க போகிறது. அத்தனை பேருடைய சரீரங்களை தொடுவீராக. இந்த கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் ஆக்சஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு போங்க, கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம். நம்ம ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவர் கையில் கேட்காம எதுவும் செய்யாதீங்க. ஆண்டவரே உங்கள் கையில் கேட்குறேன், கேட்டுக்கிட்டே போங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே அவர் செய்து முடிப்பார். நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த வாரம் முழுவதும் கோணலான பாதைகளை செவையாக்க போகிறார். உங்களை நடத்த போகிறார். ஷலோம், ஷலோம்.